வணக்கம். ஸ்பாட் இட்லி செய்யறது எப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஒரு பேன் இல்லைன்னா தோசைக்கல் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அது கூட தேவையான அளவு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு வதங்கினதும் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இது 3 பேர்த்துக்கு செய்கிறனால கொஞ்சம் இது ரெடியானவொடனே எடுத்து வச்சுட்டு மீதியை இது மாதிரி 3 பங்காக எடுத்து இதில் தோசை மாவை நம்ம ஊற்றிக்கலாம். இது மேலே இதை கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. திருப்பி போட்டதும் வெந்ததும் எடுத்துட்டோம்னா சூப்பரான ஸ்பாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. சோம்பேறித்தனமாக இருக்குது, இட்லி ஊற்றவோ தோசை ஊற்றவோ விருப்பம் இல்லை அப்படின்னும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சட்னி சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடி கனமான இது மாதிரி வாணலில் இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.